பசுமை விவசாயினர்களுக்கு வணக்கம். அதாவது பார்த்திங்கன்னா இதில் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கு நம்ம பேச போகிறோம். அதாவது இதுக்கு பல பேர் இருக்குதுங்க. முசுறு எறும்புங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷில் வீவர் ஆண்ட்ஸ் அப்படின்வாங்க. நம்ம ஒரு சிலர் தையல்கார எறும்புகள் அப்படின்னு இதுக்கு மக்கள் அதை சொல்கிறாங்க. அதிகமாக இது எப்படின்னா விவசாயிகளுக்கு இதை பற்றி நல்லா கிளியராக அது தெரிஞ்சிருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை அது வரைக்கும் அதிகமாக இருக்குங்க. நீங்கள் அதாவது முன்னெல்லாம் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா இந்த மாமரத்துலலாம் அதிகமாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த சீசனில் முந்திரி அதுலேயும் இருக்கும். அப்புறம் கிட்டத்தட்ட இது என்ன ஆச்சுன்னா எலுமிச்சைக்கு வர ஆரம்பிச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இதில் ஒரு ஆச்சரியம் பாருங்கள், இதில் கட்டிடுது பாருங்கள். அதனால தான் இதனுடைய அதாவது இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா எறும்புகளும் மண்ணில் இருக்கும். இது மட்டும்தான் மரங்களில் இருக்கக்கூடிய ஒரே எறும்பு இது தாங்க. அதாவது இதை இதை சொல்லுவாங்கன்னா, இது கடிக்கும். அது பாருங்கள், அதாவது எப்படின்னா வலி ரொம்ப இருக்குன்னுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்றும் புரியலைங்க. அதை கடிக்கும்போது நமக்கு ஒரு சுரியலன்னும், அதாவது ஃபார்மிக் ஆசிட் இருக்கும் அதனுடைய அந்த இதில் கொடுக்கல. அது நம்மளுடைய உடம்புல படும்போது நமக்கு ஒரு இரிட்டேஷனு. அதுதான் இது பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த இதை கிளியராக மடித்து வச்சுருது பாருங்கள். அந்த இலைகளை இருக்கிறதுலையே பார்த்திங்கன்னா ரொம்ப பிரில்லியண்ட்டான அந்த எறும்புகள்னும் போது இதை தான் சொல்லலாம் நம்ம. இது என்ன பண்ணோம்னா நம்ம தச்சா மாதிரி இருக்கும். அதனால தான் இதை பேரே வீவர் ஹேண்ட்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இலைகளை தச்சா மாதிரி இருக்கும். அதனுடைய லார்வாக்கள்லேருந்து வரக்கூடிய ஒரு பட்டு நூல் மாதிரி நூலில் வச்சு தான் இது மடக்கி அந்த மாதிரி அதை இழுத்து இது பண்ணிடும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது நமக்கு எப்படின்னா, நாங்கள் தமிழ் மீடியம் படிக்கும்போது அந்த காலத்தில் ஒரு 8th 9th இதை பற்றி வரும். அதாவது எப்படின்னா கணுக்காலிகள் இதில் வரும். இது அப்போவே இதை படித்து நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனால் இது நமக்கு வாழ்க்கையில் இதை நம்ம எங்கே ஃபேஸ் பண்ணுறோன்னு அப்போ நமக்கு தெரியல. இப்போ இந்த மரங்களில் விவசாயத்தில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாமரங்களில் அதிகமாக நம்ம இதை பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, இது தேனீக்களினுடைய அதனுடைய சில இதுகளும் இதுக்கு ஒத்து போகுதுங்க. அதாவது இதனுடைய வாழ்க்கையில் இது கம்ப்ளீட்டாக மூடி வச்சுருக்கோம் எல்லாத்தையும். அதாவது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்படி காட்டுமா, இந்த இலைகள் காஞ்சி போச்சுன்னா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுங்க வேறு இடத்துக்கு. அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். அது பாருங்கள், இந்த இலைகள் இதுக்கு அதனால தான் இது என்ன பண்ணும், மாமரத்தில் ஏன் இருக்குதுன்னா, மா இலைகள் சீக்கிரம் அந்த குறிப்பிட்ட வருஷத்துக்கு ஒரு தடவை கொட்டும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த இலைகள் கொட்டாது. ரொம்ப நாள் கொட்டுறதுனால தான் இதுக்கு வர்றது. ரெண்டாவது முந்திரியும் அதே கதை தான். ரெண்டாவது எலுமிச்சையில் பார்த்திங்கன்னா திக்கான இலைகள், இப்போ மோஸ்ட்லி ஓரளவுக்கு திக்கான இலைகளை நோக்கி தான் போகும். அது இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதுலேயும் முடிஞ்சிடுச்சுங்க. அது பாருங்கள் எவ்வளோ அழகாக இது கட்டிடுதுன்னு பாருங்கள். பாருங்கள், அந்த இலைகளை சுத்தமாக கேப்பே கிடையாதுங்க. அதாவது எதிரிகள் இருந்து மழை அந்த மாதிரி தட்பவெப்ப நிலைகளிலிருந்து தங்களை அதை காத்துக்கிறதுக்கு பாருங்கள், நம்மளால் 2 கையை வச்சு மடித்தாலே மடிக்க முடியல. அவ்வளோ அழகாக அதுக்கு மடிச்சிருக்கு பாருங்கள். இதனால் இது தாங்க இதனுடைய இது பார்த்திங்கன்னா ஏசியாவில் அதிகமாக இருக்குது. இது ஆஸ்திரேலியா அந்த மாதிரி நாடுகள்லேயும் இது இருக்குது. ஜப்பான்லலாம் சைனாவில் ஜப்பானில் இதை கொண்டு போய் நெல் வயலில் விட்டுறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கலாம். எல்லாத்துலேயும் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதாவது இதுங்கிட்ட இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு கேப்பு இந்த ஒரு மாதிரி சன்னமாக ஒரு வாய்க்காலில் தண்ணி போயிட்டுருக்குதுன்னா, ஒன்றை பிடிச்சி ஒன்று அப்படியே ஒரு பாலம் மாதிரி அப்படியே பிடிச்சிரும். இது சில இதுங்களை கம்ப்ளீட்டாக தாண்ட விட்டுரும். அதாவது சன்னமாக ஒரு இது இருக்குது வாய்க்கால் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அகலமாலாம் பண்ண முடியாது. ஒன்றுக்கு ஒன்று இப்படி இதை வச்சு தன்னுடைய கொடுக்குகளை வச்சு நீங்கள் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். அதை வச்சு இந்த மாதிரி அது பிடிச்சிக்கிச்சுன்னா ஒரு பாலம் மாதிரி இதனுடைய முதுகில் இன்னொரு எறும்பு ஏறி தாண்டிடுது. அது அதனுடைய பர்பஸ் அது தாண்டுறது. ஆனால் இதுங்க திருப்பி எப்படி போகும்னு நமக்கு தெரியல. ஆனால் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நான் பார்த்துருக்கேன் ரொம்ப தடவை. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது இப்போது இது பார்த்திங்கன்னா ஒரு காலனி இது இந்த மாதிரி அந்த இது இலைகள் முடிஞ்சு போச்சுன்னா அடுத்ததுக்கு போயிடும். இதனால் நன்மைகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விவசாயத்தில் எல்லாமே, அதாவது
இது வந்து எப்படின்னா நம்மளுடைய சுற்றுப்புற இதில் வந்து எல்லா விலங்குகளையும் வந்து இதெல்லாம் வந்து ஒரு சரியான ஒரு சூழ்ச்சியில் வந்து இயற்கை வச்சுருக்கு. இதில் ஏதோ ஒன்று ஒரு கேப்பில் மிஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா இன்னொன்று வந்து அதிகமாகிடும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போது இது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு எறும்பு வந்து இது பிறந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் படிச்சிருக்கிறோம் நாங்கள். இதனுடைய தாய் இது வந்து கிட்டத்தட்ட வந்து 1 வருஷம் வரைக்கும் இருக்குது அப்படின்னு வந்து அதை சொல்கிறாங்க. அதனால் இது உங்களுக்கு என்ன ஆகும்னா இதில் நிற்கக்கூடிய நன்மைகள் என்னென்னா இந்த சார் உறிஞ்சும் பூச்சிகளை தேடி பிடிச்சி உங்களுக்கு வந்து சாப்பிட்றோம். இது இப்போது பூ பூக்கும்போது இந்த தத்துப்பூச்சிகள் இந்த மாதிரி அந்த பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு. அதை சாறு உறிஞ்சும் பூச்சிகள் என்ன பண்ணும், ஒரு நேரத்தில் பூக்கள் இருக்கிற சாறு உறிஞ்சிட்டு மொத்த பூவும் கொட்டிடும். அந்த வருஷமே வேஸ்ட் ஆகிடும் நமக்கு இந்த மாமரங்களில். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இதுங்க இருக்கிற வரைக்கும் வந்து என்ன பண்ணோம்னா அந்த பேனு இந்த மாதிரி விவகாரங்களை வந்து கம்ப்ளீட்டாக சாப்பிட்றோம். இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா அதனுடைய அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாங்காய்களை வந்து தாக்கும். ஒரு சில இந்த டாட்ஸ் விழும் அதில். அந்த மாதிரியான சில பிரச்சனைகள் வந்து வராமல் பார்க்கும். அதாவது எப்படின்னா இந்த ஒரு படலம் மாதிரி வந்து அது படிகிறது. அதுக்குண்டான அந்த தாய் அந்து பூச்சிகளை வந்து இதுங்க வந்து தேடி பிடிச்சிடும். அதாங்க விஷயம். அதனால் இப்போது இந்த இது இருக்கிறது எறும்புகள் இருக்கிறதுனால இது வந்து எப்படின்னா கரெக்டாக வச்சுருக்குதுங்க எல்லாத்தையுமே. ஒரு சில அந்த மேஜர் இது தவிர இந்த மாதிரி இதை வந்து பூச்சிகளை வந்து அதால் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுங்களால். இந்த இலைகளை சுற்றி வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் மஞ்சளாக ஒரு முட்டை மாதிரி ஒன்று இருக்கும். இதுங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் அந்த பச்சையாக இருக்கும்போது இலை சுற்றும் அதை பாருங்கள். இதை பாருங்கள், அது பாட்டுக்கு ஏறுது. அது கடிக்கும்போது இதை நல்லா ஜூம் பண்ணுமா. அது கடிக்கும்போது என்ன வேணால் லைட்டாக வந்து ஒரு இது மாதிரி படுங்க. நமக்கு ஒரு மாதிரி லைட்டாக வலி இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் இதனால் ஒன்றும் நீங்கள் ஊதுனாலாம் போகாதுங்க. அது நீங்கள் நம்ம எறும்பு மாதிரி கையிலேருந்து ஊதுனாலாம் போகாது. அது நீங்கள் தட்டினா தான் விழும். ஆனால் அப்படியே பிடிச்சிக்கும். அதனால் இதில் வந்து நன்மைகள்னு பார்க்கும்போது நோய் அதாவது சாறு உறிஞ்சு பூச்சி இந்த மாதிரி வந்து பல இதை வந்து நோய்களை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து இதில் ரொம்ப இருக்குது. ரெண்டாவது தீமைகள் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இதில் வந்து காய் பறிக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ சாதாரணமாகவே வர்றதில்லை. இப்போ இந்த பிரச்சனைக்கு வந்து எப்படின்னா எறும்பு இருந்தான்னா இப்போ பார்த்திங்கன்னா முன்ன இந்த குறிப்பிட்டதில் தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் மேஞ்சிய மரத்தில் கூட பாருங்கன்னா அந்த கணக்கு வழக்கே இல்லைங்க. அதில் கூட நேற்று ஒரு கிளை இந்த பக்கம் இந்த செடிகளுக்கு வந்து நிழல் வருதுன்னு சொல்லிட்டு அந்த கிளையை வெட்டினா அதிலே ஃபுல்லாக இருக்குதுங்க. புளிய மரத்தில் தான் வரதில்லை. மீதி நான் பார்த்த வரைக்கும் மீதி எல்லா மரத்துலேயும் ஒரு மாதிரி கொய்யா மரத்தில் எல்லாத்துலேயுமே இருக்குதுங்க அது. இதனால் என்ன பிரச்சனைன்னா வந்து அந்த காய்களை பறிக்கிறதுக்கு ஆள் வரதில்லை. இப்போ கீழே இருக்கிறதுனா நம்ம ஓரளவுக்கு பிடிச்சி வந்து பறிச்சிடுறோம். டாப்பில் இருக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. மேலே வந்து ஏறி தான் ஆகணும். இப்போ நாங்கள் வந்து ஒரு 8th 7th 6th படிக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மலாத்தியான பவுட்ரு வரும், அதாவது இந்த கெமிக்கல். அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சன்ன துணியில் கட்டி நீளமான குச்சியில் அந்த நுனியில் கட்டி லைட்டாக உதருவாங்க இந்த கூடுகள் இருக்கிற இடத்துல. அந்த செகண்டில் கீழே வந்து செத்து போய்டும். அதாவது நமக்கு வந்து எப்படின்னா அந்த வயசில் நமக்கு ஏன் இந்த மாதிரி வந்து அவங்க பண்ணுறாங்கன்னு நமக்கே கொஞ்சம் இதுவாக இருக்கும், அது கஷ்டமாக இருக்கும். இது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மரத்தினுடைய ட்ரங்க் ரீஜன் இங்கெல்லாம் வந்து அந்த மலாத்தியான இன்னொன்று பிஹெச்சி 10%ன்னுவாங்க, அதாவது கெமிக்கல். நம்ம எறும்பு மருந்துன்னு சொல்லுவாங்க நீங்கள் கடையில். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்படியே இது பண்ணி விட்ருவாங்க. இந்த இடத்துல தெளித்து விட்டுட்டா அங்கேருந்து வர்றதை மொத்தம் இங்கே பட்டவுடனே கீழே வந்துடும். அதை ஒரே நாளைக்கு மொத்தம் கொட்டி போயிடும். ஆனால் அது வந்து ஒரு நம்ம கூடாத ஒரு அந்த காரியம்னு நினைக்கிறேன் நான். அதனால் இதனுடைய அதாவது எப்படின்னா இந்த சுற்றுப்புற அந்த சுழற்சியில் வந்து அந்த சூழ்நிலையில் என்ன ஆகும்னா ஒன்று கட்டானா இன்னொன்னுடைய டாமினேஷன் அதிகமாகிடும். அதான் விஷயம். அதனால் இந்த சிவப்பு எறும்புங்களால் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த எறும்பு சாக் பீஸுக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல, நான் பார்க்கல. அதையும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கணும் அது என்ன ஆகுதுன்னு. அதனால் இதாங்க விஷயம். இது எப்போ அடிவாங்கன்னா இந்த கோடை காலத்தில் பெரிய இந்த ஒரு மாதிரி அதிகப்படியான காற்றடிக்கும் பாருங்கள். அப்போ என்ன இந்த கூடுகள் வந்து பிச்சுக்கும்.
அப்போ இது எங்கே பார்த்தாலும் கீழே வந்திருக்கும். அப்புறம் ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து அது எங்கேயுமே வந்து தென்படாதுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னொரு இந்த உயரங்க இதுவாக கம்மியான செடிகள் இப்போ ஒரு காட்டினார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதுங்க வந்து என்ன ஆகும்னா எப்போவுமே கீழ்ப்பகுதியில் வந்து பெரிய அளவில் இருக்காது காற்று, ரொம்ப அதாவது நான் சொல்கிற தரமட்டத்துலேருந்து ஒரு அடி 2 அடியில். அப்புறம் என்ன ஆகும்னா இது இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஏறி போயிட்டு திருப்பி புதுசு புதுசாக காலனிகள் வந்து அது கட்டிக்கிட்டே இருக்கும். அதனால தான் வந்து அந்த காஞ்ச இலைகளில் அதால் வந்து அது இருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த இது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும். இது முன்னே கடிச்சிட்டு இருந்தது, இப்போ என்னை கடிக்கிறது என்னன்னு ஒன்றும் புரியல. அதனால் இது வந்து என்ன ஆகும்னா இதுங்க அதுங்களுக்கு எப்படின்னா அது கரெக்டாக தெரியுங்க. இலைகள் காயிற கண்டிஷனுக்கு வரும்போது திருப்பி பச்சை இலைகளை நோக்கி போயிடும். அதனால் இது வந்து நமக்கு வந்து நன்மை செய்யுதுங்க. ஆனால் நம்ம வந்து எப்படின்னா இதை கொஞ்சம் நம்ம தீமை செய்கிறதாவே நம்ம பார்க்குறோம். ஆனாலும் இதுங்களால் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த BH 10% தூளை உடம்புல லைட்டாக அதை தடவிக்கிட்டு ஏறி போயிட்டு வந்துடுறாங்க. அதாவது எப்படின்னா சொந்தக்காரங்க வேறு வழி இல்லை, நம்ம வந்து அந்த மாங்காய்களை பறிச்சாகணும் அப்படின்னு. அதனால் அந்த மாங்காய்களை வந்து பறிக்கிறதுக்கு வந்து எப்படின்னா அது பழைய இது தான். நான் ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறேன். அதை நீங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதை பற்றி வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுங்க இந்த எறும்புகளை பற்றி. இதனுடைய அதாவது உணவுன்னு பார்த்திங்கன்னா சின்ன அந்த சார உறிஞ்சி பூச்சிகள், அதுக்கு தாங்க இதனுடைய உணவுன்னு பார்த்திங்கன்னா. பூமிக்கு மேலே மரங்களில் வசிக்கக்கூடிய எறும்புகள்னாவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 90%க்கு மேலே மண்ணுக்கு அடியில் தான் இருக்கும். நம்ம சில இதில் கூட பார்க்கலாம், இது அலுமினியத்தை கரைச்சி ஊற்றினா ஒரு பெரிய இது மாதிரி இருக்கும் பூமிக்கு அடியில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எறும்பு இந்த புற்றுகளில் இது மட்டும்தாங்க மரங்கள் மேலே வாழக்கூடியது. இது மெயின். இதுக்கு அடுத்தபடியாக ஒரு சில இந்த கருப்பு எறும்புகள் கொஞ்சம் இருக்குதுங்க. ஆனால் ரேரு இதுதான் அதிகமாக இருக்கிறது. அதாங்க விஷயம். இப்போ நம்ம அந்த ஒரு சின்ன குருவி, அந்த சிட்டுக்குருவி, இந்த தேன் சீட்டெல்லாம் அந்த மாதிரி தான் கட்டும் கூடு. இந்த 2 இலைகளை மடித்து வச்சுட்டு உள்ளே வந்து பஞ்சு மாதிரி வச்சுருக்கோம். அந்த மாதிரியான இதுங்க தான் இது பண்ணுறது. அதாங்க விஷயம். நன்றி, வணக்கம்.